ரெண்டு பேரும் அந்த நம்பிக்கை கொண்டுட்டீங்க. கண்டவன் பொண்டாட்டியை எல்லாம் என் வீட்டுல வச்சு சோறு போடணும்னு எனக்கு எந்த தலையெழுத்தும் இல்ல. இப்ப நீ இவ்வளவு கூட்டிட்டு கிளம்புறியா இல்ல ரெண்டு பேரையும் கழுத்து பிடிச்ச வெளியில தள்ளவா? அம்மா, ஒண்ணு தப்பே செஞ்சிருந்தா கூட பெத்தவங்க எல்லாம் மன்னிச்சிருவாங்கம்மா. ஆனா சூழ்நிலையாலதான் நான் தப்பு செய்யற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேம்மா. என்ன வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதம்மா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதும்மா. என்ன மன்னிச்சுக்கம்மா. இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடம் கிடையாது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இல்லன்னு நீ நினைச்சுக்க, நீ இல்லன்னு நான் நினைச்சுக்கிறேன். என் கனவுனால இருந்து இந்த மாதிரி வெறுப்பாத. போடி வெளியில, வெளியில போடி. என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் ஆண்டி, சொன்னா கேளுங்க. அம்மா, உனக்கு கெஞ்சி கேக்குறேம்மா. உன் கனவு கண்டிப்பா நிறைவேத்துறேம்மா. என்ன நம்பம்மா. நம்பி நம்பி நான் கெட்டதெல்லாம் போதும். தயவு செஞ்சு வெளியில போ. போடி வெளியில. என்னாச்சு கோமதிமா? நீங்க அதிர்ந்து பேசி கூட நான் பார்த்தது இல்லையே. அதுவும் இல்லாம பெத்த பொண்ணு மேல இவ்வளவு கோவப்படுறதுக்கு என்னமா நடந்துச்சு? என்னங்க நடக்கணும்? என் வைராகியத்தை பத்தி உங்களுக்கே தெரியும்ல. இவளை போலீஸ் ஆபீசர் ஆக்கி பாக்கணுங்கிறது தான் என் 20 வருஷத்தோட கனவு. இவ பெரிய ஆபீசர் ஆகி அவங்க அப்பா முன்னாடி போய் நிக்கணும். இவளுக்கு அவரை சல்யூட் அடிக்கணும். அவமானத்தால அந்த ஆள் கூடி குடிக்க போய் நிக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? அந்த ஆசையில இவ தீய வச்சு கொளுத்துட்டாயா? என் கனவெல்லாம் முக்கியம் இல்ல, அவளுக்கு அவ காதல் தான் முக்கியம்னு இவனை திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவங்க கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனா இத்தனை நாளா எதுவுமே நடக்காத மாதிரி இவ எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காயா? இவளை நம்பி நாங்களும் முட்டாளா இருந்திருக்கோம். இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கானா? அவ தன் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்வாயா? பெத்தவ கனவை அழிச்சிட்டு அவளுக்கு துரோகம் பண்ற இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வேண்டாம். என் வீட்டுல இனிமே இவளுக்கு இடம் இல்ல. அதனாலதான் இவளை நான் வீட்டை விட்டு துரத்துறேன். இப்படி நீங்க மாடியை விட்டு துரத்துட்டீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேங்கயா. அம்மா, நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டுதாம்மா இருந்தேன். மயில் பண்ணது பெரிய தப்புதான், மன்னிக்க முடியாத தப்புதான். ஆனா எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பொறுமையா பேசலாமா? இப்படி வாசல்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்த வேணாமா? பெத்த பொண்ணாலே என்ன தூத்து போய் அசிங்கப்பட்டு நிக்கிறேன்டி. என் வேதனை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியாடி? எனக்கு புரியுதுமா. இத பத்தி எல்லாம் வீட்டுல வச்சு இத பாரு, இவ என் பொண்ணே இல்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணுங்கிற உரிமையே இல்லங்கிறப்போ இவ எதுக்கு ஏன் வீட்டுக்குள்ள வரணும்? அம்மா, நான் சொல்றது நான் எதையும் கேட்க தயாரா இல்ல மலரு. இவங்க கல்யாணம் பண்ணத நீ எப்படி இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியல. ஆனா நான் இத பெரிய துரோகமா நினைக்கிறேன். ஒரு துரோகியை என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆண்டி, இதுக்கு மேல நீ அவளுக்கு ஆதரவா பேசின நான் வேணா எங்கேயாவது போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் அவங்க புருஷனோட ஜோடியா சந்தோஷமா இருங்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு கோமதிமா. கொஞ்ச நாளைக்கு முன்னால இவன் இங்க இருக்க கூடாதுன்னு மயில் தான் சொன்னாங்க. அப்ப நீங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சே. எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நடந்தது ஒரு நாடகங்க. கல்யாணமானது தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி நடிச்சிருக்காங்க. எல்லா வேஷங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஆண்டி, அப்படிலாம் எதுவுமே இல்ல ஆண்டி. டேய், உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? பேச்சுலருக்கு ரூம் கொடுக்காதன்னு எனக்கு எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க.
படிச்ச பையனா இருக்க நல்ல விதமா நடந்துக்குவேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு ரூம் கொடுத்தேன். தெரிஞ்ச பையங்கிறதுனால உன்னை சகஜமா அவங்க வீட்டுக்குள்ள விட்டாங்க. இவங்களுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? யாருமே யாருக்கும் துரோகம் செய்யணும்லாம் நினைக்கல சார். இது எல்லாமே சூழ்நிலையால தான் நடந்தது. சூழ்நிலை மேல பழிய போட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ செஞ்ச காரியத்தால கடைசியில என் பேரும் சேர்ந்து கெட்டு போச்சுடா. கோமதி அம்மா பெரிய மனுஷி, அதனாலதான் என்ன எதுவும் சொல்லாம இருக்காங்க. வேற யாராவதுன்னு வச்சுக்கோ, என்ன நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. நீ வச்ச ஆளாலதான் என் குடும்பமே நாசமா போச்சுன்னு பழி போட்டிருப்பாங்க என் மேல. உன்னை குடி வச்ச பாவத்துக்கு நான் இதெல்லாம் வாங்கி கட்டிக்கணுமா? இவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்னையா பண்ணுவீங்க? நடந்ததை பத்தி இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவளை நீ என் வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களே இவளை துரத்தி விட்டுருங்க. இருக்க இடம் இல்லாம ரோட்ல திரிஞ்சாதான் இவளுக்கு எல்லாம் புத்தி வரும். மலரு உள்ள வாடி. அம்மா வாடி உள்ள. என்னம்மா இப்படி சொல்ற? நம்ம இல்லாம மயில் எங்கம்மா போவா? எங்கேயோ போய் தொலையட்டும். அதான் புருஷன் கிடைச்சால. இனிமே அவளுக்கு நாம தேவையில்ல, நமக்கும் அவ தேவையில்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை தலை மொழிகிடலாம். உள்ள வான்னு சொல்றல. அழாத மயில, வா வா. டேய், அங்க எங்க போற? என்னோட ரூமுக்கு. என்ன தைரியத்துலடா இப்படி பேசுற? திரும்ப ரூம் உனக்கு வாடகைக்கு விடுறதுக்கு என்ன இழிச்சவாயன்னு நினைச்சியா? இந்த விஷயத்துல கோமதி அம்மா முடிவு தான் என் முடிவும். ஒரு துரோகிக்கு நான் வீடு தரதா இல்ல. மரியாதையா இப்படியே போயிரு. நான் தனியா இருந்தா கூட பரவாயில்ல சார். இப்ப என் கூட மயிலும் இருக்கா. இவ தங்குறதுக்காவது அட்லீஸ்ட் ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டாமா? இந்த நிலைமையில கூட தங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் எங்க சார் போவோம்? அது உன் பிரச்சனை. திருட்டுத்தனமா தாலி கட்டுறதுக்கு முன்னால இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும். சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு ஒரு நாளாவது தங்கிக்கிறோம் சார். ஒரு நிமிஷம் கூட உனக்கு அனுமதியே கிடையாது. வெளியில போயிரு. உன் திங்ஸை எல்லாம் நானே மூட்டை கட்டி அனுப்பிச்சு வைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பாவி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. சார் பாத்தியாக்கா, கமுக்கமா இருந்துட்டு எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிருக்கா பாத்தியாக்கா? சொந்த வீட்டுக்கே உண்மையா இருக்க முடியல. ஆனா நீதி நேர்மைன்னு நமக்கே பாடம் எடுப்பாளாம். ஊருக்கு தான் உபதேசம் போல இருக்கு. பெத்த அம்மா இவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, அவளை ஏமாத்திட்டு போறாளே. இவெல்லாம் நல்லாவா இருப்பா? இவ வாழ்க்கை உருப்படாம தான் போகும். நீ வேணா பாரு. சாரி மயில, இப்படி ஒரு கொடுமை உனக்கு நடந்திருக்கவே கூடாது. இதுக்கு முழு காரணமும் நான் தான். என்ன மன்னிச்சிரு மயில, ப்ளீஸ். மயில, வெறும் மன்னிப்பு கேட்கறதுனால நடந்தது எதுவும் மாற போறது இல்லதான். ஆனா இது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா மயில? என்னைக்காவது ஒரு நாள் ஆன்ட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆயிருக்காது. இவ்வளவு முன்னாடி தெரிஞ்சதுனாலதான் ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு மயில. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன் சார். எது நடக்க கூடாதுன்னு பயந்தனோ, கடைசியில அதுவே. மயில, அழாத மயில. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அம்மாக்கு உண்மை தெரிஞ்சாலும் அவங்க கையில காலையாவது விழுந்து அவங்கள சமாதானப்படுத்திடலாம்னு நினைச்சேன் சார். தாலி கட்டிக்கிட்டாலும் என் கணவனை மறக்கலங்கிறத அம்மாவுக்கு புரிய வச்சிடலாம்னு நான் நினைச்சேன் சார். என் நம்பிக்கை பொய் ஆயிடுச்சு சார். என் விஷயத்துல அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்தத இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல சார்.
அம்மா என்ன அடிச்சது, என்ன திட்டினது எல்லாமே எனக்கான தண்டனைன்னு நான் தாங்கிக்கிட்டேன் சார். ஆனா என்ன வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு போவாங்கன்னு நான் மயிலு மயிலு அழாத மயிலு, ப்ளீஸ் மயிலு, சொல்றத கேளு. அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சது, அவங்க என்ன வீட்டை விட்டு விரட்டினது எல்லாமே ஒரு கனவு மாதிரி கலைஞ்சிடாதா சார்? மயிலு, இப்ப நீ அனுபவிக்கிற வலி வேதனை இது எல்லாமே எனக்கு புரியுது மயிலு. ஆனா உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. நீயும் நானும் கல்யாணம் பண்ணது ஆன்ட்டிக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நம்புறேன். ஆனா அவங்களுக்கு தெரியாம அது நடந்ததும் அவங்களுக்கு தெரியாம நாம மறைச்சதும் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அந்த கோவத்துல தான் அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் மயில ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்மளை பத்தி நிதானமா யோசிச்சா சூழ்நிலையினாலதான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கிறத ஆன்ட்டி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ உன் வைராகியத்தை விட்டு விலகலைங்கிறதையும் அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா காத்திருக்கணும் மயில. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல சார். அம்மா நிரந்தரமாவே என்ன வெறுத்துருவாங்களோன்னு இல்ல எனக்கு மயில, பயமா அப்படிலாம் ஒண்ணும் இருக்கு. ஆகாது. அப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்தா நான் உசுரோடவே இருக்க ஏய், மயில, என்ன மயில பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லா விஷயத்திலையும் என்னோட தைரியமா இருப்ப நீ. நீ போய் இப்படி எல்லாம் வார்த்தையை விடலாமா மயில? நான் ஏதோ வேதனையில பேசுறேன்னு நினைக்காதீங்க சார். இதுதான் நிஜம். என் தைரியம் நம்பிக்கைன்னு அம்மா எல்லார்கிட்டயும் என்னதான் சார் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா அவங்க தான் சார் எனக்கு எல்லாமுமா இருந்தாங்க. அம்மாவோட அன்பும் அவங்க என் கூட இருக்கிற தைரியமும் தான் என்னை இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இனிமே நீ தனியா தான் ஓடணும்னு சொன்னா என்னால எப்படி சார் முடியும்? நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், பெரிய பெரிய கேஸ புடிச்சு சாதிக்கலாம், பேர் வாங்கலாம். வீட்டுக்கு போனா சாஞ்சுக்கிறதுக்கு அம்மாவோட மடி இருக்குன்ற தெம்பல தான் சார் நான் எல்லா வேலையுமே செஞ்சிட்டு இருந்தேன். தாங்கி பிடிக்க அம்மா இல்லன்னா மயிலுங்கிறவ சவத்துக்கு சம சார். மயில, அந்த மாதிரி எல்லாம் பேசாத மயில, ப்ளீஸ். இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. என்னால முடியல சார். வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டு கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு சார். இவ்வளவு பெரிய உலகத்துல நான் தனியா நின்னுட்ட மாதிரி தோணுது சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மயில, உனக்கு துணையா நான் இருக்கேன். ஏன் பயப்படுற மயில? ஆன்ட்டியோட இடத்த நிச்சயமா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா அவங்க கூட இல்லைங்கிற குறைய என்னால கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். அதை நான் நம்புறேன் மயில. ஆன்ட்டிக்கும் உனக்கும் வந்திருக்கிற இந்த பிரிவு கூட நிரந்தரம் கிடையாது மயில. மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இந்த பிரிவும். இதுவும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும் மயில. அது வரைக்கும் நடந்ததே நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. கொஞ்சம் பிராக்டிக்கலாவும் யோசிக்கணும். இப்போ உனக்கும் வீடு இல்ல, எனக்கும் இப்போ ரூம் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த கோயில் மூடுற வரைக்கும் தான் நாம இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நாம தங்குறதுக்கு இடம் தேடி அலைய முடியாது. நான் மட்டும் தனியா இருந்தா கூட பரவாயில்ல, பிளாட்ஃபார்ம்ல கூட நான் தங்கிப்பேன். ஆனா இப்ப நீயும் என் கூட இருக்க. நாம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதை இப்பவே நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதுக்கான முயற்சி நாம எடுப்போம் மயில. உன்னோட சர்க்கிள்ல நீ கேளு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டு பாக்குறேன். சரியா? தைரியமா இரு மயில. சொல்லுங்க ஜீவா சார். அக்கா நான் மயில பேசுறேன்க்கா. சொல்லு மயில.
கோவில் வேண்டதெல்லாம் முடிஞ்சுதா? ஸ்டேஷனுக்கு எப்போ வர? நான் இன்னைக்கு டியூட்டிக்கெல்லாம் வர முடியுமான்னு தெரியலக்கா. ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? இப்ப போய் லீவ் சொன்னா சார் பயங்கரமா கத்துவாரு. நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். எனக்கு இன்னைக்குள்ள ஒரு வீடு வேணும். ஒரு சின்ன ரூமா இருந்தா கூட பரவாயில்லக்கா. வீடா? மயிலு, எனக்கு புரியல. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ அவசரமா வீடு தேடுற? என்ன வீட்டு ஓனர் ஏதாவது வீட்டை காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்றாரா? அப்ப கூட 1 மாசம் டைம் கொடுப்பாங்களே, நீயே இவ்ளோ சீக்கிரம் வேணும்ன்ற? வீட்டு ஓனர்ல என்ன காலி பண்ண சொல்லலக்கா. அம்மா தான் என்ன. ஏய் மயிலு, அழாத மயிலு. மயிலு, ஏய் மயிலு, என்ன ஆச்சு? இங்க பாரு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. அழறத நிறுத்து முதல்ல. அம்மா என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கக்கா. மயிலு, ஏதாவது பதட்டத்துல உளறியா? உங்க அம்மாவோட உசுரே நீதான். உன்னை எப்படி வீட்டை விட்டு அவங்க அனுப்புவாங்க? நிஜமாதான் சொல்றேன்க்கா. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லைன்னு அம்மா என்ன துரத்திட்டாங்கக்கா. உன்னை துரத்திட்டாங்களா? என்னால நம்பவே முடியல மயிலு. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? மயிலு, உன்னதான் கேக்குறேன். என்னன்னு சொல்லு. அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க சொல்லு. அக்கா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில ஜீவா சரி என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு. நீயும் ஜீவா சரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இது எப்ப நடந்துச்சு? மயில் வாகனன் பையனை பிடிக்க நம்ம வெளியூர் போனோம்ல, அதுக்கு முன்னாலேயே எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுக்கா. நீ அப்பவே இத பத்தி என்கிட்ட சொல்லல? நான் யார்கிட்டயுமே சொல்லலக்கா. கல்யாணம் நடந்த சூழ்நிலை அப்படி. ஐபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அம்மாவே என் கழுத்துல தாலிய பாத்துட்டாங்க. மயிலு, நீ சொல்றதெல்லாம் சினிமால வர ஸ்டோரி மாதிரி இருக்கு. உன் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. நானும் இதையெல்லாம் எதிர்பார்க்கலக்கா. எல்லாம் என் விதி. நான் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் மயிலு. நீயும் ஜீவா சரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ உன் கனவுக்காக ஓடிட்டு தானே இருக்க. அதையே அம்மா புரிஞ்சுக்கல. நான் ஏமாத்திட்டேன்ற கோவத்துல அம்மா எதையுமே புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லக்கா. இன்னைக்கு எங்களை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பில்ல. நாங்க தங்கறதுக்கு உடனே ஒரு வீடு வேணும்க்கா. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். எங்க வீடு பெருசா இருந்தா நான் ஒரு நிமிஷம் கூட எதை பத்தி யோசிக்க மாட்டேன் மயிலு. நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வான்னு சொல்லிருப்பேன். ஆனா அங்க இருக்கிறது ஒரு ஹாலும் ஒரு சமையல் கட்டும் தான். தனியா ரூம் எதுவும் இல்ல. நீ மட்டும்னா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூட ஜீவா சாரும் இருக்காருல்ல. நீங்க 2 பேரும் இருக்கிறப்போ எங்க வீடு பத்தாது மயிலு. என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு புரியுதுக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வீடு இருந்தா சொல்லுங்கக்கா. சரி மயிலு, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். அப்படியே நம்ம ஸ்டேஷன்ல இருக்கவங்க கிட்டயும் விசாரிச்சு பாக்குறேன். வீடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா உடனே உனக்கு போன் பண்றேன். சரியா? சரிக்கா, நான் வச்சிடுறேன். அழாத மயிலு. என்ன பழைய அம்மனி? சார், என்ன புது அம்மனி? ஜீவா கல்யாணம் என்ன பேசிட்டு இருந்த? மயிலு
ஜீவா சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் சார். பழையமணி என்ன வேலை பார்க்காம என்ன ஒண்ணு கூடி அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறீங்க? நம்ம புதுமணி ஜீவாவை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டா